புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் சிலுவை பாதை ஊர்வலம். கிறிஸ்தவர்கள் கைகளில் சிலுவைகளை ஏந்தி பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குழந்தை இயேசுவா தெரேசா ஆலயத்தில் இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசு சிலுவை மரணத்தின் போது அனுபவித்த துன்பங்களை நினைவு கூறும் விதமாக சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் தவக்காலம் முடிந்த பின்பு வரும் வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு ஓசூர் டிசைவன் நகரில் உள்ள குழந்தை இயேசுவின் தெரேசா ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து சிலுவை பாதை ஊர்வலம் சென்றனர். இதில் தருமபுரி மறை மாவட்ட போரையர் லாரன்ஸ் பாய்ஸ் துரைராஜ், பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவைகளை கைகளில் ஏந்தி பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்றனர். அப்போது அவர்கள் இயேசு சிலுவை மரணத்தின் போது அனுபவித்த துன்பங்களையும் 14 நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் முழக்கமிட்டு ஜபம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாத்தியர் 6:5 இயேசுவின் தோன்றுகிறது. அவரவர் பாவங்களுக்கு அவரவர் பரிகாரம் செய்திருந்தால் அனைவருக்காகவும் பரிகரிக்க சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமும் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்காது. அனைவரின் சுமையும் காரணத்தால் ஒருவர் மீது தாழா முடியா சுமையை வாங்கிய கடனுக்கு வட்டியை கூட முழுமையாக செலுத்த முடியாமல் பெருத்த கடன் சுமைகளை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என மனம் சொன்னாலும் கணவர்களுக்கு ஏற்படுத்துவதால் சுமத்தப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் பெருக்கக்கூடாது. ஜெபம். ஆண்டவராகிய இது சுமத்தினால் அவர் கீழே விழத்தானே செய்வார். தள்ளாடச் செய்கிறது. எல்லோரையும் ஒரே விதமாய் ஆண்டிடம் என ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர்
அதை புரிந்து கொள்ளாமல் கணவரிடமோ அல்லது மனைவி மற்ற துறைகளில் சிறந்தும் படிப்பில் சற்று மந்தமுமான குழந்தைகளை அடித்து உதைத்து முதல் மதிப்பெண் பெற்றே தீர வேண்டும், முதல் வகுப்பில் தான் தண்டிப்பது, இவையெல்லாம் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பாரத்தை, வசதிக்கு அப்பாற்பட்ட பொருள்களுக்காக, செலவுகளுக்காக அதற்கான சூழல் பெற்றோருக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் வருத்தமும் கோபமும் தான் மிஞ்சும். அளவுக்கு எரிச்சலாகி எரிமலையாக கூட வெடிக்கலாம். குடும்பத்தில் அவரவர் ஆற்றலை மதித்து பயன்படுத்தும் நல்ல உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவே, ஆமென்.
ஒருவருக்கு மீது இயேசுவை கிடத்தி கூறிய ஆணிகளால் இயேசு விரும்பியிருந்தால் ஒரே நொடி பொழுதில் உதறி தள்ளிவிட்டு ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காந்திரத்தை இந்த சிலுவையில் சக்தி இழக்க செய்வதால் எல்லோருக்கும் நிறைவான சுதந்திரம் தர முடியும் என்பதை உணர்ந்தார். எனவே கட்டும் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்ட எனக்கென்ன கட்டுப்பாடு, நான் எங்கு வேண்டுமானாலும் போவேன், எப்போது வேண்டுமானாலும் வரும். சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாடு விதிக்கிறது. ஆரம்பத்தில் கசந்து புகுந்த வீடு வந்ததும் வழிகளாக பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். இந்த வயதில் எரிச்சலும் கோபமும் தோன்றும். ஆனால் சுதந்திரத்திற்கு ஓய்வது அது சுகமாக மகிழ்ச்சியாக எண்ணாமல் பயன்படுவதாய்